வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். பேராசிரியர் ராஜாகனி சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்கிற எழுவதற்காக எழுதியவை என்னும் தன் நூலில் நடப்பு செய்திகள் சிலவற்றை பற்றிய தன் பார்வைகளையும் தமிழ்நாட்டின் ஆளுமைகள் பலரை பற்றிய கருத்துகளையும் சேர்த்து தொகுத்து ஒரு நூலாக ஆக்கியிருக்கிறார். கேள்வியின் நாயகனாய் விடைகளின் வித்தகனாய் என்னும் தலைப்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வினாக்களுக்கு விடையளிப்பதில் மிகுந்த திறனுடையவர் என்பதை எடுத்து காட்டுகிறார். ஒரு முறை தலைவர் கலைஞரிடத்திலே விளையாட்டு வீரனின் வியர்வைக்கும் விவசாயியின் வியர்வைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கப்பட்ட போது, விளையாட்டு வீரனின் வியர்வை பரிசுகளை குவிக்கும், விவசாயியின் வியர்வை தரிசுகளை விளைநிலமாக்கும் என்று சொல்லுகிறார். தாய்மொழிக்கு அடுத்து நீங்கள் நேசிக்கும் இன்னொரு மொழி எது என்று கேட்டால் குழந்தைகளின் மழலை மொழிதான் என்று பழிச்சென்று விடை சொல்லுகிறார். இலக்கியத்திலே உங்களுக்கு பிடித்தமான பாத்திரம் எது என்ற கேள்விக்கு கலைஞர் சொல்லியிருக்கிற விடை நயமானது. அவர் சொல்லுகிறார், மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலை தன் கைகளில் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிற அமுதசுரபி பாத்திரம்தான் எனக்கு பிடிக்கும் என்கிறார். அதுவும் வைத்திருந்ததாக சொல்லப்படும் என்பதில் கலைஞரிடத்தில் எவ்வளவு நுட்பம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம்.